நம் உடலின் மிக முக்கியமான பகுதி வயிற்றுப் பகுதி. இந்த வயிற்றுப் பகுதியில் ஜீரண மண்டலம் இருக்கு. இந்த ஜீரண மண்டலம் சரியாக இயங்கவில்லை என்றால் நமக்கு வாயு தொல்லை ஏற்படும். இந்த வாயு தொல்லையை குறைக்க ஒரு சிறப்பான ஆசனம் இருக்கு. அதுதான் வஜ்ராசனம். காலை நீட்டி உட்காருங்க. உட்காந்துட்டு வலது காலை மடக்கி வலது பட்டக்ஸ் கீழே வைங்க. இடது காலை மடக்கி இடது பட்டக்ஸ் கீழே வைங்க. அப்படியே நேராக உட்காருங்க. நேராக உட்காந்துட்டு ஏதாவது ஒரு முத்திரையில் கால் முட்டியின் மேலே வைங்க. கையை ஸ்ட்ரைட்டாக வைங்க. நேராக உட்காருங்க. உட்காந்துட்டு 10லிருந்து 15 மூச்சு வர நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இந்த ஆசனத்தில் எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க. உட்காந்துட்டு அப்படியே மெல்ல இடது காலை பழைய நிலைக்கு கொண்டு வாங்க. அடுத்தது மெல்ல வலது காலை பழைய நிலைக்கு கொண்டு வாங்க. இது சைடு போஸ், அதாவது பக்கவாட்டில் நம்ம செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம எந்த ஆசனமும் சாப்பிட்ட உடனே செய்ய முடியாது. இந்த ஆசனம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே செய்யலாம். அதே போல் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் இந்த ஆசனம் மிக முக்கிய ஆசனமாக பயன்படும். நம்ம சாப்பிட்ட உடனே 2 நிமிடம் இந்த ஆசனத்தில் உட்கார்ந்தா வாயு தொல்லை இருக்காது. அதே போல் கால் முட்டுகளில் உள்ள பிரச்சனைகளும் தீரும். கால் முட்டுகளில் உள்ள நீர்க்கட்டு எல்லாம் குறையும். அடுத்தது பின்பக்க தோற்றம், அதாவது நம்ம வலது காலை மடக்கி வலது பிட்டத்துக்கு அடியில் வைங்க. அதே போல் இடது காலை மடக்கி இடது பிட்டத்துக்கு கீழே வைங்க. நம்ம வலது கால் பெருவிரல் இடது கால் பெருவிரலுக்கு மேலே இருக்கணும். வஜ்ரம் என்றால் பலமான, அதாவது உறுதி வாய்ந்த. இந்த நேரம் நம்ம உட்காந்துட்டு இந்த பயிற்சியை செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு தோரணை கிடைக்கும். முதுகு பகுதி நேராக இருப்பதனால் நல்ல தோரணை கிடைக்கும். உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு காலை ரிலீஸ் பண்ணுங்கள். முதல்ல இடது காலை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்தது மெதுவாக வலது காலை மெல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆசனமும் நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு சிறந்த பயிற்சியை தரும். தினமும் ஒரு ஆசனம் வச்சு பார்க்கலாம். நன்றி.